இந்த புத்தகம் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 18+ புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து கழிவறை இருக்கை. புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து லதா தோழர் அவங்க எழுதின புத்தகம் தான் அது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிவறை இருக்கை ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். பெண்களை பற்றின நம்ம புரிஞ்சுக்கிற மறுக்கிறேன்னே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கிற மறுக்கிற அல்லது தெரிந்து கொள்ள விரும்பாத சில பக்கங்களை ஒரு பெண் சொன்னால் எப்படி இருக்குன்றதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் முன்னாடி அந்த முன்னுரை அணிந்துரை இதிலேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண்ணியம் பேசுகிற ஒரு புத்தகம்னா நமக்கு உடனே தோணும் ஆண்களை வந்து குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த புத்தகத்தில் அவங்க முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெண்ணின் தேவைகள் பற்றி ஆண் சிந்திப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை என்பதை விட அவன் அறியவில்லை என கூறலாம். அதாவது பெண்ணோட பிரச்சனைகளை பற்றி ஒரு ஆண் சிந்திக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்கிறத விட, பெண்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்குது, அந்த ஒரு பக்கத்தை வந்து எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எப்படி அதை பற்றி சிந்திக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆணுடைய பார்வையிலையும் அந்த புத்தகம் தொடங்கியிருக்கும். இது வந்து மொத்தம் 32 கட்டுரை தொகுப்புகள் இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகள்லாம் இருக்கும். திருமணம் தாண்டிய உறவுகள், சுய இன்பம், பாலியல் கல்வி, இந்த மாதிரியான நிறைய குட்டி குட்டி தலைப்புகளில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. பொசசிவ்னஸ் அதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. அதாவது திருமணம் இப்போ சமீப நாட்களில் நடக்கிற திருமணங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஏன் வந்து தோல்வி அடையுது, நிறைய டிவோர்ஸ் ஏன் அப்ளை பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் பதில் இருக்கும். நீங்கள் ஒரு பெண் பார்க்கும் தருணத்தில் அல்லது உங்களுடைய வாழ்வினரை தேடிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து திருமணத்திற்கு முன்னால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க. ஸோ தட் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். மனது ரீதியான சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்த்திடலாம். எனக்கு ஆனால் வாசிக்கும் போது நெருடலாக இருந்த விஷயம், அப்புறம் அந்த புத்தகத்தை பற்றி அந்த ஆத்தர் நிறைய பேட்டிகளில் நிறைய இடங்களில் பேசின விஷயத்தில் எனக்கு நெருடலாக இருந்த விஷயம் வந்து திருமணம் தாண்டிய உறவுகள். அதை அவங்க எங்கேயுமே இது சரி இன்னும் சொல்லலை, இது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. திருமணம் தாண்டிய உறவுகளை பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. அது வாசிக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஒருவேளை அப்படியே போய் எப்படி சொல்கிறது, அது ஒரு இயல்பாக்கப்படுதோ இப்போ இருக்கிற சூழலில், அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்படுதோ அப்படின்ற ஒரு பயமும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இருந்தது. அந்த குட் டச் பேட் டச் பற்றிலாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைய வந்து நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா மாமாட்ட போ, அத்தைகிட்ட போன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம், தாத்தாட்ட போன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தை வந்து மற்றவங்கள்ட்ட போகும்போது அது அழுகும்ல, அதுதான் வந்து சிக்னல் பெற்றவங்களுக்கு, இவர்கிட்ட எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும், ரொம்ப புனிதமான மனுஷனாகவே இருக்கட்டும், ஆனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் நண்பர் வர ரொம்ப நல்ல மனிதர் தான், அவருக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லாமலே அந்த குழந்தையை தூக்குனாலும், ரொம்ப பாசமாகவே அந்த குழந்தையை கையாண்டாலும், அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நெருடல் அவர்கிட்ட இருக்குது, அவர் கூட இருக்கிறதுல, அவர் தொடுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்றதான் பேச முடியாத குழந்தை அழுகை மூலியமாக வெளிப்படுத்தும். அல்லது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிற குழந்தை வந்து இல்லை எனக்கு விளையாட போனோம் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லும். அப்போல்லாம் வந்து நீங்கள் அந்த குழந்தைய இல்லை மாமா தான் இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னமோ அவருக்கு மரியாதை கொடுக்குறதா எனக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு அது எப்படி கம்யூனிகேட் ஆகிரும்னா, பெற்றோர்கள் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, இது எதுக்கு நம்ம அவங்கள சொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அந்த குழந்தை போயிடும். இதுதான் பிற்காலத்தில் நடக்கிற நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும்போது இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க, நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆண்களுக்கு எதிராகவும் நிறைய நடக்குது. அது எல்லாமே க்ளோஸ் சர்க்கிள் சொந்தக்காரங்களால தான் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறோம். இவங்களோட இந்த பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தில். எனக்கு இந்த புத்தகம் படித்ததில் வந்த ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் எனக்கு நெருடலாக இருந்தது. இந்த ஆத்தர் கூட நான் நிறைய ஒத்து போகாத விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த புத்தகத்தில். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சோசியலைஸ் ஆகி பெண்களை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டேன்னா ஒருவேளை அது நானும் ஒத்துக்கிற சூழ்நிலை வரும் அல்லது மறுக்கிற சூழ்நிலையே வரும். இந்த புத்தகத்திலேருந்து எனக்கு சொல்ல விரும்புகிற ஒன்றே ஒன்று தான், நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான். ஒன் லைனில் சொல்லணும்னா, பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே உயிர் தான், ரெண்டு பேருமே மனிதர்கள் தான், ரெண்டு பேருக்குமே உணர்ச்சி வந்து ஒன்று தான். சில உணர்ச்சிகள் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றலாம் கிடையாது, ரெண்டு பேருக்குமே உணர்ச்சி ஒன்று தான். அதில் உங்கள் ஏற்கனவே சொன்னதான் நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறதும் இன்னொருத்தருக்கு எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாமல் ரெண்டு பேருமே பகிர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அது திருமணத்துக்கு மட்டும் பொருந்தாது, சமூக வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஸோ இந்த புத்தகம் நோர் ஆப் இம்ப்ரிண்ட்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லதா, எல்லா ஃபேமஸான புத்தக கடையிலையுமே அந்த புத்தகம் கிடைக்கும். தயவுசெய்து வாங்கி படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய எண்ணங்கள், இந்த புத்தகத்தில் எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, எதெல்லாம் மறுக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அளவன் ராஜா. நன்றி, வணக்கம்.